வெனஸ்டே மார்னிங். இது லாஸ்ட் வெனஸ்டே எடுத்தது. உடம்பு சரியில்ல. ஸோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட், மதியானம் என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். புலாவ் ரைஸு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு, ஒயிட் ரைஸ், பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு அவள் பிரெட் ஆம்லேட் போட்டு ரைத்தா வச்சு நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு மணடி போயிருந்தோம். ஸ்வீட்டு, அப்புறம் சமோசா எல்லாம் வாங்கினோம். ஒன்று நல்லா இருந்துச்சு, ஒன்று நல்லா இல்லை. பட் ஆனால் எல்லா பேஸுமே சிக்கன் தான். மேலே வேறு வேறு வெரைட்டி மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நோம்பு கஞ்சி, ஹலீம், மொலேசா எல்லாம் வாங்கியிருந்தோம். மொலேசாலாம் நல்லா இல்லை. நோம்பு கஞ்சி என் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிவாசலில் குடிக்கிற மாதிரி இருந்திருந்தாங்க. நான் அப்போ தான் ட்ரை பண்ணேன். எனக்கு அவ்வளோவா அந்த டேஸ்ட் பிடிக்கல. மொலேசாலாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நுங்கு பால் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. குடிச்சிட்டு மெரினா பீச் போயிட்டோம். கிட்டக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நல்லா ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே மீன் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு போகணும், ட்ரை பண்ணணும், இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அனர்ஷ் அப்படின்னு இந்த ஷாப்புக்கு. ஸோ அங்கே போயிருந்தோம். இந்த வேஃபுல்ஸே பாலாக பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி மேலே எல்லா விதமான சாஸஸ்லாம் ஊற்றி தராங்க. சேம் டேஸ்ட் தான். பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. கேக் அந்த கடையில் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்டதுனால எனக்கு பானிபூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். அண்ணன் இந்த சிப்ஸ் சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக இது கோழி 65ன்னு ஒரு கடை இருக்கும். அங்கே சூப்பராக இருக்கும் முகப்பேரில். இங்கே சுமாராக தான் இருந்தது. சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரவே 1:00 ஆகிடுச்சு. ஆனாலும் சரி காலைல லேட்டாக எழுந்திரிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்போவே என் ஹஸ்பண்ட் ஃபிஷ் க்ளீன் பண்ண, நான் குழம்பு வைக்க, அப்படியே ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. காலையில் அவங்களுக்கு ஃபிஷ் மட்டும் வறுத்து ரைஸ் வச்சு கொடுத்துட்டேன். மத்தியானமாக நானும் நல்ல குழம்பு, வறுவல், ஆம்லேட்லாம் வச்சு சாப்பிட்டேன்.